வணக்கம். தாகூர் டைம்ஸ் இன்றைய செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். சர்வதேச பிரச்சனைகளை ஒரே மாதிரி எதிர்கொள்ளும் இந்தியா நெதர்லாந்து. பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பிரதமர் மோடி பருவநிலை மாற்றம், பயங்கரவாதம், கரோனா தொற்று பரவல் உள்ளிட்ட சர்வதேச பிரச்சனைகளை இந்தியாவும் நெதர்லாந்தும் ஒரே மாதிரி எதிர்கொள்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பல்வேறு துறைகளில் இந்தியாவும் நெதர்லாந்தும் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருகின்றன. முதலீடுகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்வது, இரு நாடுகளுக்கிடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்தும், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் நிலைத்தன்மை, சர்வதேச அளவில் டிஜிட்டல் நிர்வாகத்தை மேம்படுத்துவது உள்ளிட்டவற்றில் இந்தியாவும் நெதர்லாந்தும் நெருங்கி பணியாற்றுகின்றன. ஜனநாயகம், சட்டத்தின் அடிப்படையிலான ஆட்சி, சுதந்திரம் உள்ளிட்ட கொள்கைகளின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கிடையேயான நல்லுறவு கட்டமைக்கப்பட்டுள்ளது. நீர் மேலாண்மை, வேளாண்மை, உணவு பதப்படுத்துதல், சுகாதாரம், பொலிவுறு நகரங்கள், நகர்ப்புற போக்குவரத்து, அறிவியல் தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, விண்வெளி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவும் நெதர்லாந்தும் ஒத்துழைப்பு அளித்து செயல்பட்டு வருகின்றன. பருவநிலை மாற்றம், பயங்கரவாதம், நோய் தொற்று பரவல் உள்ளிட்ட சர்வதேச பிரச்சனைகளை எதிர்கொள்வதில் இரு நாடுகளும் ஒரே மாதிரியான அணுகுமுறைகளை கடைபிடித்து வருகின்றன என்றார் பிரதமர் மோடி. இந்தியா கஜகஸ்தான் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த ஆலோசனை. புதுடெல்லியில் கஜகஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நுர்லான் வரவேற்ற பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், இந்தியா கஜகஸ்தான் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பாக இருநாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினர். கஜகஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நுர்லான் 4 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார். அவர் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தை குறித்து மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், இந்தியா கஜகஸ்தான் இடையிலான இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இருநாட்டு பாதுகாப்பு அமைச்சர்களும் கலந்துரையாடினர். பரஸ்பர விருப்பத்தின் அடிப்படையில் பாதுகாப்பு சார்ந்த தொழிலில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயவும் அவர்கள் தீர்மானித்தனர். லெபனனில் உள்ள ஐநா அமைதி படையில் இடம்பெற்றுள்ள இந்திய படைப்பிரிவின் அங்கமாக கஜகஸ்தான் துருப்புக்களையும் சேர்த்து கொண்டதற்கு எர்மெக் பவாட் நன்றி தெரிவித்தார். புதுடெல்லி விஞ்ஞான் பவனில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது பாதுகாப்புத்துறை செயலர் அஜய்குமார், முப்படை தளபதி விபின் ராவத், கடற்படை தளபதி கர்மவீர் சிங் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். உலக அளவில் இந்தியாதான் அதிவேக வளர்ச்சி அடைந்து வருகிறது. IMF கணிப்பு. உலக பொருளாதார வளர்ச்சி மதிப்பீடு அறிக்கையை சர்வதேச நிதியம் வெளியிட்டுள்ளது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி கடந்த 2019-2020 ஆண்டில் 3.3% வீழ்ச்சி அடைந்திருந்தது. இந்த நிலையில் நடப்பு 2021-22 நிதியாண்டில் 6% வளர்ச்சி இருக்கும் என கணித்திருக்கிறது இந்த அமைப்பு. சர்வதேச நிதியம் ஜனவரி மாதத்தில் வெளியிட்டிருந்த அறிக்கையின்படி, நடப்பு 2021-22 நிதியாண்டில் இந்தியாவின் GDP வளர்ச்சி 11.5% இருக்கும் என கூறியிருந்தது. ஆனால் புதிய மதிப்பீட்டில் அதைவிட அதிகமாக, அதாவது 12.5% வளர்ச்சி இருக்கும் என இப்போது தெரிய வந்துள்ளது. GDP அளவின் அடிப்படையில் அமெரிக்காவுக்கு அடுத்து 2வது இடத்தில் இருக்கும் சீனாவின் வளர்ச்சி நடப்பு 2021-22 நிதியாண்டில் 8.6% இருக்கும் என எதிர்பார்க்கப்படும் பட்சத்தில், இந்தியாவின் வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் 12.5% இருக்கும் என IMF தெரிவித்துள்ளது. வளர்ந்து வரும் வளர்ந்த நாடுகளில் நடப்பு நிதியாண்டில் இரட்டை இலக்க GDP வளர்ச்சி பெறும் ஒரே நாடாக இந்தியா உள்ளது. சீனாவின் GDP வளர்ச்சி அதிகம் ஏற்றுமதியை சார்ந்திருக்கிறது. கொரோனா பரவல் விஷயத்தில் பல்வேறு உலக நாடுகள் சீனாவுக்கு எதிரான நிலையை எடுத்திருப்பது இந்தியாவுக்கு சாதகமாக அம்சமாக இருக்கிறது. கொரோனா தாக்கத்தால் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி மிக அதிகமாக குறையும் என பீதியடைந்திருந்த சமயத்தில், நடப்பு நிதியாண்டில் இரட்டை இலக்க GDP வளர்ச்சி பெறும் ஒரே நாடாக இந்தியா இருப்பது ஆசுவாசமளிக்கிறது. மேலும் இந்தியாவின் GDP வளர்ச்சியில் உள்நாட்டு நுகர்வு மிக அதிகமாக இருப்பதால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்க்கப்பட்டதை விட வேகமாகவும் அதிகமாகவும் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது.
தாகூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் மருத்துவம் சார்ந்த துறையில் முன்னோடி நிறுவனம். டைம்ஸ் திண்டிவனத்தில் 1991 ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் டைம்ஸ் மருத்துவம் சார்ந்த புதிய கோர்ஸுகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. டைம்ஸ் பல மாணவ மாணவிகளை உருவாக்கி பல மருத்துவமனைகள் பணியமர்த்திய பெருமை கொண்ட நிறுவனம். டைம்ஸ் 10th மற்றும் +2 தேர்ச்சி பெற்று மற்றும் பெறாத மாணவர்களின் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை பெற வைத்து வழிகாட்டும் நிறுவனம். டைம்ஸ் அவர் கோர்சஸ் 10th+2 படித்தவர்களுக்கு நர்சிங், DMLT, எக்ஸ்ரே, ECG, கிளினிக்கல் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட், CT ஸ்கேன் டெக்னீஷியன், MRI ஸ்கேன், டயாலிசிஸ் டெக்னீஷியன் மற்றும் பல கோர்ஸ்கள் உள்ளன. +2 டிகிரி படித்தவர்களுக்கு BSc MLT, BSc டயாலிசிஸ் டெக்னீஷியன், BSc கார்டியோ கேர் டெக்னீஷியன், BSc ஆப்டோமெட்ரி, MBA ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இன்னும் பல சிறந்த வல்லுநர்களின் மூலம் பயிற்சி அளிக்கின்றோம். மருத்துவமனைகளில் செய்வறை பயிற்சி, 100% வேலை வாய்ப்பு, கை நிறைய சம்பளம். இன்றே சேர்ந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். தாகூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், செஞ்சி சாலை, சந்தைமேடு, திண்டிவனம். செல் 9944606035. நெய்வேலி NLC விஜிலன்ஸ் அதிகாரி பொறுப்பேற்பு. NLC விஜிலன்ஸ் துறையின் முதன்மை அதிகாரி பொறுப்பேற்றார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC விஜிலன்ஸ் துறையின் முதன்மை அதிகாரியாக மத்திய சுற்றுச்சூழல் நிறுவனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தின் சென்னை மண்டல DIG-யாக பணிபுரிந்த சந்திரசேகர் பொறுப்பேற்றார். இவை கோவை விவசாய பல்கலைக்கழகத்தில் வனத்துறை பிரிவில் 1996ஆம் ஆண்டு பட்டம் பெற்றார். 1997ஆம் ஆண்டு இந்திய வனத்துறை பணிக்கு தேர்வு செய்யப்பட்டார். 2008ஆம் ஆண்டு டேராடூன் இந்திரா காந்தி தேசிய கல்விக் கழகத்தின் வன ஆய்வு நிலையத்தில் பட்ட மேற்படிப்பை நிறைவு செய்துள்ளார். தற்போது கோவை விவசாய பல்கலைக்கழகத்தில் வனத்துறையில் முனைவர் பட்டத்திற்கான ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். வனங்கள் தொடர்பான சிறப்பு பயிற்சி பெறுவதற்காக அமெரிக்க ஐக்கிய நாடுகள், பின்லாந்து மற்றும் ரஷ்ய நாடுகளுக்கு சென்றுள்ளார். மேலும் அமெரிக்கா நாட்டின் சைராக்யூஸ் பல்கலைக்கழகத்தின் மேக்ஸ்வெல் பொது நிர்வாக கல்வியகத்தில் பொது நிர்வாகம் குறித்து சிறப்பு பயிற்சி பெற்றுள்ளார். வாளையாறில் செயல்பட்டு வரும் வன பயிற்சி கல்லூரியில் முதல்வராக பணியாற்றிய பின் மத்திய அரசு பணிகளுக்கு சென்று கோவையில் உள்ள மத்திய வன கல்லூரியில் விரிவுரையாளர்களாக பணிபுரிந்தார். பின்னர் தலைமை வன கட்டுப்பாட்டு அலுவலராக பதவி உயர்வு பெற்று எர்ணாகுளத்தில் பணியாற்றியதுடன் பாலக்காட்டு பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தின் பொறுப்பாளராகவும் செயல்பட்டுள்ளார். இந்தியா சீனா இடையே 11வது சுற்று பேச்சு. கிழக்கு லடாக் எல்லையின் மீதமுள்ள பகுதிகளில் இருந்து படைகளை திரும்ப பெறுவது தொடர்பாக இந்திய சீன படைகளுக்கு இடையே 11வது சுற்று பேச்சு நடந்தது. கிழக்கு லடாக் எல்லை பகுதியில் சீன படையினர் அத்துமீறி ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டதை அடுத்து இந்தியா சீன இடையே கடந்த ஆண்டு மே மாதம் மோதல் வெடித்தது. இரு தரப்புக்கும் இடையே மோதல் போக்கு அதிகரித்ததை அடுத்து இரு நாடுகளும் 50,000க்கும் மேற்பட்ட வீரர்களையும் ஆயுதங்களையும் எல்லையில் குவித்தன. இதனால் இந்தியா சீனா இடையே போர் மூளும் அபாயம் உருவானது. இராணுவ கமாண்டர்கள் மட்டத்திலான பல சுற்று பேச்சுக்கு பின் சுமூக தீர்வு எட்டப்பட்டது. இருதரப்பும் படைகளை திருப்ப பெற ஒப்புக்கொண்டனர். கடந்த பிப்ரவரி மாதம் முதல் வடக்கு மற்றும் தெற்கு பாங்காங்கே ஏரிக்கரையில் குவிக்கப்பட்ட படையினரை இரு தரப்பினரும் திரும்ப பெற்றனர். இதற்கு 2 நாட்களுக்கு பின் இராணுவ அதிகாரிகள் மட்டத்திலான 10வது சுற்று பேச்சு 16 மணி நேரம் நடந்தது. இந்நிலையில் இந்தியா சீனா அதிகாரிகள் மட்டத்திலான 11வது சுற்று பேச்சு கிழக்கு லடாக்கில் உள்ள சுஷ்ஹைல் பகுதியில் காலை துவங்கியது. இந்த சந்திப்பில் கிழக்கு லடாக்கின் இதர பகுதிகளான ஹாட் ஸ்பிரிங்ஸ், கோக்ரா, தெப்சாக் ஆகிய இடங்களில் குவிக்கப்பட்டுள்ள சீன படைகளை திரும்ப பெறும்படி நம் தரப்பு வலியுறுத்துவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.